Hi friends, welcome to e-wheeler. The battery TVS iQube battery அதில் ப்ளஸ் மைனஸ்னு 2 டெர்மினல் வருது இல்லைங்களா? அதில் அந்த மல்டிமீட்டர் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பேட்டரி நல்ல கண்டிஷன்லேயே இருந்தாலும் உங்களுக்கு அவுட் வராது. இந்த பேட்டரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் வண்டியில் மாட்டினா தான் பேட்டரி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதே உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டரியை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஸ்மார்ட் பிஎம்எஸ் இருக்கும். இந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ் வெளியே எங்கேயுமே கிடைக்காது, டிவிஎஸ் கம்பெனியில் மட்டும்தான் கிடைக்கும். அது கூட ஸ்பேர் வெளியே தர மாட்டாங்க. வாரண்டி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் புது பேட்டரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். வாரண்டி முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா பேட்டரி மாற்றி கொடுத்துருவாங்க. டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 3 பேட்டரி அப்படின்னா 2 பேட்டரி வச்சு மாடல் வருது. ஒரு பேட்டரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 அந்த ரேஞ்ச் வரும். 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பேட்டரி ஃபால்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரே பேட்டரியாக வாங்கினா 75,000 கொடுத்து வாங்கணும். அதே 3 பேட்டரியாக பிரித்து வச்சுட்டா ஒரு பேட்டரியாக ஃபால்ட் ஆகும்போது 25,000 30,000 கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்றதான் அவங்க யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 3 பேட்டரிக்கும் ஒரே லைஃப் தான் இருக்க போகுது. இந்த பேட்டரி இன்னைக்கு ஃபால்ட் ஆகுதுன்னா இன்னும் 2 மாசத்துல 3 மாசத்துல அடுத்த பேட்டரியும் ஃபால்ட் ஆகும். அடுத்த ஒரு 2-3 மாசத்துல இன்னொரு பேட்டரியும் ஃபால்ட் ஆகும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு பேட்டரியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும். அதே பிரித்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகுன்றதுக்காக இவங்க இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த பேட்டரியில் பிஎம்எஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றதுனால நீங்கள் வெளியும் பிஎம்எஸ் வாங்க முடியாது. இந்த பேட்டரி நல்லா இருக்கா இல்லையான்றதே நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண முடியாது. ஸோ டிவிஎஸ் iQube பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவு நிறைய பேர்த்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா நம்ம e-wheeler யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.